Students, good morning. Have a nice day. இன்னைக்கு பார்க்க போகிறது 5th லெசனில் 6th and 7th sum. Revaluation account and capital account. 6th sum பாருங்க. சாய் and சங்கர் are partners. இவங்க எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 5:3. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 31st December 2017 பேலன்ஸ் ஷீட். Liabilities and assets given. Some additional information கொடுத்துருக்காங்க. On 31st December 2017, Shanmugam was admitted into partnership for 1/4 share of profit with rupees 12,000 as capital subject as the following adjustments. இப்போ டிசம்பரில் 2017 சண்முகத்தை அட்மிட் பண்ணுறாங்க. அவர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் 12,000. அவருடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/4. இவர் வர்றப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நியூ பார்ட்னர்ஸ் வர்றப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் பண்ணுறது, ரிசர்வ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் is to be revalued at 5,000 and building is to be revalued at 50,000. ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிறப்பே பார்த்துக்கணும். இப்போ ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் கணக்கில். ஃபர்னிச்சர் 6,000 இருக்குது. பட் இப்போ நியூ பார்ட்னர் வரப்போ வேல்யூ பண்ணுறாங்க 5,000. ஸோ 1,000 rupees குறைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அஸ் லாஸ், அசெட் லாஸ். தென் பில்டிங் ரீவேல்யூட் அட் 50,000. ஆல்ரெடி பில்டிங் 34,000. நவ் ரீவேல்யூவேஷன் இஸ் 50,000. ஸோ இன்க்ரீஸிங் த வேல்யூ, பில்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ராஃபிட் ஐட்டம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 5,500. ஆல்ரெடி ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 3,000 வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஈஸ் டு பி இன்க்ரீஸ்டு 5,500. இன்னும் அதிகமாகிருக்கு. 5,500 3,000 போயிடுச்சுன்னா மீதி 2,500 இன்னும் வராது. ஸோ திஸ் இஸ் லாஸ் ஐட்டம். அடுத்தது அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000. அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒஸ் த ப்ராஃபிட். ஓகேவா, ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் எ ப்ராஃபிட் ஐட்டம். அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி, ஸோ திஸ் இஸ் எ லாஸ் ஐட்டம். நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் ஃபார் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். 4th சம்மும் 5th சம்மும் என்ட்ரிஸ் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குது, பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சம் படிக்கிறப்பயே எதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டம் எதெல்லாம் லாஸ் ஐட்டம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல். இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். 5th லெசனில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். 2017 December 31. நியூ பார்ட்னர் யாருன்னா சண்முகம். நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டலுக்கு பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட் டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஸோ எவ்வளோ பணம் கொண்டு வராரு? 12,000. இது ஃபஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஐட்டம், லாஸ் ஐட்டம். ப்ராஃபிட் ஐட்டம்னா ஏற்கனவே தெரியும், அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே ப்ராஃபிட் ஐட்டம். லயாபிலிட்டி வேல்யூ குறைஞ்சிச்சின்னா அது ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ இதில் 2 மட்டும்தான் ப்ராஃபிட் ஐட்டம் இருக்குது. பில்டிங், ஓகே, பில்டிங் ஏற்கனவே அதனுடைய வேல்யூ 34,000. இப்போ வேல்யூ பண்ணியிருக்கிறது 50,000. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 16,000. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் 6,000. இது 2 தான் நமக்கு ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பில்டிங் அக்கௌண்ட் இஸ் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். பில்டிங் பார்த்தீங்கன்னா சம்மில் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் 50,000 கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் 34,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இன்க்ரீஸிங் 60,000.
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்ரெக்கார்டட் இருக்குது, அது 6000 எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 22,000. அடுத்தது லாஸ் ஐட்டம். லாஸ் ஐட்டம்னா தெரியும், அசட் வேல்யூ டிக்ரீஸ், லயபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ். ஸோ இதில் ஃபர்னிச்சர் வேல்யூ குறைஞ்சிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் 6000, இப்போ ரீவேல்யூ பண்ணியிருக்கிறது 5000. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி 2500. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் டு பி இன்க்ரீஸ்டு. ஏற்கனவே 3000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, இப்போ 5500 வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, இது எல்லாமே லாஸ் ஐட்டம். ஸோ லாஸ் ஐட்டத்துக்கு என்ன என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட், டு அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி அக்கௌண்ட் இஸ் கிரெடிட், டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது 6000. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வந்த கேபிட்டல். செகண்ட் என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் அசட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது ப்ராஃபிட் ஐட்டம். தென் அசட்ஸு லயபிலிட்டிஸ்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அது லாஸ் ஐட்டம். அடுத்தது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை பார்த்து இந்த என்ட்ரிஸை பார்த்தாவே தெரியும், ப்ராஃபிட் ஐட்டம் 22,000 இருக்குது, லாஸ் ஐட்டம் 6000. ஸோ நமக்கு கட்டாயம் ப்ராஃபிட் தான். அதுக்கு இப்போயே நம்ம என்ட்ரி எழுதி வச்சுக்கணும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட், ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் கொடுக்கணும். டு சாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட், டு சங்கர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். இப்போது இந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஏற்கனவே நமக்கு தெரியும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் அசட்ஸ் இன்க்ரீஸிங் அசட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைட், டிக்ரீஸிங் அசட் வேல்யூ இஸ் எ டெபிட் சைட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டு ஐட்டம் இன்க்ரீஸிங் அசட்ஸ். பை பில்டிங் அக்கௌண்ட் 60,000, 16,000. பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 6,000. இது ரெண்டு தான் ப்ராஃபிட் ஐட்டம், ஜேர்னல் எழுதியிருக்கோம். அடுத்து லாஸ் ஐட்டம் பாருங்கன்னா, டு ஃபர்னிச்சர் லாஸ் 1000, ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 2500, அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி 2500. இதெல்லாம் லாஸ் ஐட்டம். ப்ராஃபிட் ஐட்டம் ஆல் அசட்ஸ் இன்க்ரீஸிங் அசட்ஸ், டிக்ரீஸிங் லயபிலிட்டிஸ் ப்ராஃபிட் ஐட்டம், கிரெடிட் சைட். லாஸ் ஐட்டம் அப்படியே ஆப்போசிட், அதுக்கு அசட்ஸ் டிக்ரீஸ், லயபிலிட்டி இன்க்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எழுதியாச்சு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் 22,000, டெபிட் சைட் 22,000 போட்டுருணும். இப்போ டெபிட் சைடு இதை மூணையும் கூட்டினீங்கன்னா நமக்கு கிடைக்கிது 6,000. 22,000ல் 6,000 போச்சுன்னா மீதி நமக்கு 16,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த 16,000 பிரித்து கொடுக்கணும் ரெண்டு பார்ட்னர்ஸுக்கும். சாய்க்கு 5, சங்கருக்கு 3, ஷேரிங் ரேஷியோ 5:3. ஸோ 16,000 இன்ட்டு 5/8 10,000. சங்கர்ஸ்க்கு 16,000 இன்ட்டு 3/8 6,000. ஸோ 10,000 சாய்க்கு, சங்கருக்கு 6,000. இந்த 10,000 6,000 இங்கே ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே இப்போ போட்டுக்கணும். டெபிட் காலத்தில் 16,000, சாய்க்கு நேராக 10, சங்கருக்கு நேராக 6,000. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர், ஜேர்னல் என்ட்ரி ஓவர். செகண்ட் ஸ்டெப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓவர். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். எத்தனை பேர் பார்ட்னர்ஸ்னால் நியூ 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஹெட்டிங் எழுதிக்கிங்க கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம இது தேர்ட் லெசனில் பார்த்தோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இப்போ டெபிட் சைட், கிரெடிட் சைட், டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கணும். நோட்புக், அக்கௌண்ட்ஸ் நோட்புக்கில் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கணும். பர்டிகுலர் ஹவு மெனி பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்னர்ஸ், ஓல்டு பார்ட்னர் இன்க்ளூடிங் நியூ பார்ட்னர், சாய், சங்கர், சண்முகம். இதே மாதிரி டெபிட் சைட், பர்டிகுலர் சாய், சங்கர், சண்முகம். ஓகேவா? இப்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல், ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல். அதை எப்படி எழுதுவீங்கன்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த 48,000ம் 40,000 எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இது ரெண்டும் கணக்கில் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் பை பேங்க் அக்கௌண்ட், நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல். செகண்ட் ஸ்டெப்
அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஃபிட்டை கிரெடிட் சைடு எழுதணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். யார் யாருக்குன்னா சாய்க்கும் சங்கருக்கு தான் வரும், நியூ பார்ட்னருக்கு எதுவுமே வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நம்ம தேர்ட் லெசனில் படிச்சிருப்போம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் எழுதுகிறப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை மறுபடியும் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட், செகண்ட் ஸ்டெப் நியூ பார்ட்னருடைய கேபிட்டல், தேர்ட் ஸ்டெப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா கிரெடிட் சைட், லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் சைட். இப்போ டெபிட் சைடு எந்த காலமும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வராது. ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாய் ஆட் பண்ணிங்கன்னா 58, சங்கர் ஆட் பண்ணிங்கன்னா 46,000, சண்முகம் ஆட் பண்ணிங்கன்னா 12,000. இப்போ இதை அப்படியே இங்கே கொண்டு வரப்போ இங்கே மேலே வரப்போ என்ன ஆகுன்னா டூ பேலன்ஸ் கேரி டவுன் 58, 46, 12,000. ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அதனால் இந்த பேலன்ஸ் அப்படியே இங்கே வரும். ஓகே, அடுத்து இது வந்து இந்த வருஷத்துடைய எண்டிங், நெக்ஸ்ட் வருஷத்துடைய ஓப்பனிங். அதனால் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஒவ்வொருத்துடைய கேபிட்டலை இங்கே எழுதிக்கணும். 58,000, 46,000, 12,000. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபிஃப்த்து சம் மாதிரி தான். ஃபிஃப்த்து சம்மில் இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கொண்டு வரோம், கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா செவன்த்து சம். இதே மாதிரி தான் செவன்த்து சம். இங்கே என்ட்ரிஸ் கிடையாது செவன்த்து சம்மில். அமலா விமலா 2 பார்ட்னர்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 7:5. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 31 மார்ச் 2019 பேலன்ஸ் ஷீட்டை படித்து பாருங்கள். அவருடைய கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டி சைடு. ஸோ இது போன வருஷத்துடைய ப்ராஃபிட், பார்ட்னர்ஸுக்கு இன்னும் பிரித்து கொடுக்காம இருக்குது. அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லி கிரெடிட் சைடு 2 பார்ட்னர்ஸுக்கும் பிரித்து கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது லேண்டு, ஃபர்னிச்சர், ஃபஸ்ட் ஸ்டாக்கு, டெட்டாஸு, பேங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். யார் நியூ அட்மிட் பண்ணுறாங்கன்னா நிர்மலா வந்து அட்மிட் பண்ணுறாங்க. 1/4/2018 நிர்மலாவை அட்மிட் பண்ணி அவங்க கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் 30,000. அவருடைய ஷேரிங் 1/3. அப்படி அட்மிட் பண்ணுறப்போ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிவன். ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கு, டிப்ரிஷியேட்டட். ஸோ டிப்ரிஷியேஷனாகவே நம்முடைய அசட்டுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு 5,000. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட்டட் 3,000. இப்போ டெட்டாட் வந்து நமக்கு வராது 3,000. ஸோ அது ஒன் ஆஃப் த லாஸ். தென் லேண்ட் அப்ரிஷியேட்டட் மீன்ஸ் இன்க்ரீஸிங் த வேல்யூ. ஓகே, ஸோ 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி தேவையில்லை. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், லெஜர் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் நமக்கு ஜென்ரலாக ப்ராஃபிட் ஐட்டமெல்லாம் கிரெடிட் சைட், லாஸ் ஐட்டமெல்லாம் டெபிட் சைட். இப்போது எது அப்ரிஷியேட்டட்? லேண்டு மட்டும்தான் அப்ரிஷியேட்டட். லேண்டுடைய வேல்யூ 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பை லேண்ட் அக்கௌண்ட் சொல்லி கிரெடிட் சைட் போட்டுறோம் 20,000. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் டிப்ரிஷியேட்டட். ஸோ டிப்ரிஷியேஷன் மீன்ஸ் அசட் வேல்யூ டிக்ரீஸ். ஸோ திஸ் இஸ் எ லாஸ் ஐட்டம். அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட்டட், உருவாக்கணும். நமக்கு வர வேண்டிய பணம் வராது 3,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஐட்டம். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். லாஸ் ஐட்டம் கம்மி, நமக்கு ப்ராஃபிட் தான் 20,000. ஸோ 20,000 கிரெடிட் சைட், 20,000 டெபிட் சைட். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டெபிட் சைடு 8,000 தான் இருக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா 12,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த 12,000 ப்ராஃபிட்டை ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். அமலா அண்டு விமல் 12,000 எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் 7:5. ஸோ 12,000 × 7/12, 12,000 × 5/12.
7,000 ஒரு பார்ட்னருக்கு, அனதர் பார்ட்னருக்கு 5,000. ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல். இப்போ நியூ பார்ட்னரை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். சேம் பர்டிகுலர்ஸ் கிரெடிட் சைட் அண்ட் டெபிட் சைடு எழுதிக்கணும். 3 பார்ட்னர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நியூ பார்ட்னர்ஸ் ஆல்சோ அமலா, விமல் அண்டு நிர்மல். டெபிட் சைடு அது மாதிரி தான் 3 பார்ட்னர்ஸ் எழுதிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மறக்கவே கூடாது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல். இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. அதை எப்படி எழுதணும்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வரக்கூடிய முதல், நிர்மல் கொண்டு வரக்கூடிய முதல், அதை எப்படி எழுதணும்? பை பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கிடைச்ச ப்ராஃபிட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 7,000 5,000. இதில் பேலன்ஸ் ஷீட் பார்க்குறப்பே சொன்னோம், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்குது சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது போன வருஷத்துடைய ப்ராஃபிட் 2 பார்ட்னருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். 24,000 இருக்குது. 24,000 இன்ட்டு 7/12, 24,000 இன்ட்டு 5/12. ஸோ ஒரு பார்ட்னருக்கு 14,000, ஒரு பார்ட்னருக்கு 10,000. இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணலாம். நமக்கு 91, 65,000, 30,000. இங்கே எந்த விதமான டெபிட் சைடு எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லை. அதனால் இந்த அக்கௌண்ட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன். இது இந்த வருஷத்துடைய எண்டு, நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங். அதனால் பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லி இப்படி எழுதணும். இது கரெக்டாக இந்த ஸ்டெப் இருக்கணும், இருந்தால் தான் ஃபுல் மார்க் தருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போது ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், ஃபஸ்ட்டிலேருந்து செவன்த் சம் வரைக்குமே உங்களுக்கு இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், இதை வச்சு தான் உங்களுக்கு சின்ன சின்ன சம் பெரிய சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 6, 7 பார்த்துருக்கோம். இப்போது 8 சாக்ரிஃபைங் ரேஷியோ பார்க்கலாம். ஓகேவா?